Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. நேர்களே, அடுத்து தமிழ்நாட்டில் என்ன, யார் ஆட்சி அமைக்க போகிறார், என்ன நடக்க போகிறது, ஆளுநர் என்ன செய்ய போகிறார், இன்னொரு ஃபார்முலேஷனுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாரா, அசம்பிளியை சஸ்பெண்டட் அனிமேஷனில் வைத்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்காத ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா, இப்படி பல கேள்விகளுக்கு விடை தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையலாம். நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாட் இஸ் ஹேப்பனிங் விளங்கிக் கொள்ளவே ரொம்ப விசித்திரமாகவும் வினோதமாகவும் கடினமாகவும் இருக்கிறது. உங்கள் முதற்கட்ட பார்வைகள் ரமேஷ். இல்ல, நான் என்ன பாக்குறேன் அப்படின்னாக்கா, இப்போ அறுதி பெரும்பான்மையுடன் இது பண்ணி ஆட்சி அமைக்கிறது ஒண்ணு, அறுதி பெரும்பான்மை இல்லைன்னா கூட தேர்தலுக்கு முன் கூட்டணிகள் அமைத்து செய்வதுங்கிறது ரெண்டு. தேர்தலுக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஒரு டைரக்ஷனே இல்லாம முதல் முறையாக ஒரு கட்சி தேர்தலை சந்திச்சு இந்த மைனாரிட்டியாக இருக்கும் பட்சத்துல அவங்க ஆட்சி அமைக்க உரிமை கோரும்போது இதுல பல குளறுபடிகளை அவர்கள் செய்திருப்பதுதான் அவங்களுக்கு ஒரு செட்பேக் அமைஞ்சிருக்குன்னு நான் பாக்குறேன். முதல்ல அவங்க கேட்டிருக்க வேண்டியது தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை கோராமல் அவங்க கூட்டணி இருக்கு அப்படிங்கறத வச்சும் நாங்க முதல்ல இது கொடுக்குறோம். எப்படி இருந்தாலும் அந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடந்தாகணும், அதுல அவங்களோட பெரும்பான்மை நிரூபிச்சாகும் போது ஃபர்ஸ்ட் இந்த ஃபேரிங் எப்படி பண்ணணுங்கிறத பார்த்துக்கணும். ரெண்டாவது அவர்கள் செய்த இதுங்கிறது அடுத்தடுத்து இந்த சிறிய கட்சிகளை நம்புவது. ஏன்னா இந்த கட்சிகள் எல்லாமே இன்னொரு கட்சி, பெரிய பிரதான கட்சிகளுடைய ஒரு சபார்டினேட்டா இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்போ அவங்களுக்கு உண்டான நிர்பந்தம் காங்கிரஸை தவிர. மூன்றாவது விஷயம், காங்கிரஸை பொதுவாக இங்க தமிழ்நாட்டுல யாரும் அதுவும் குறிப்பா அரசியல் வட்டாரத்துல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அலையன்ஸா எடுத்துக்கிறாங்களாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அது யார் முடிவு செய்யற? அந்த கேள்வியை யார் கேக்குறா? இல்ல, நிர்பந்தம். இப்போ நம்ம வரவேற்கத்தக்க சக்தியா இல்லையா அப்படின்னு, அது யாருக்கு வரவேற்கத்தக்க சக்தியா இல்லையா? இல்ல, வரவேற்கத்தக்கன்னா அவங்கள அவுட் ஆஃப் கம்பல்ஷன் தான் அலையன்ஸ்ல கொண்டு வர வேண்டி இருக்கே தவிர அவங்கள ரொம்ப ஒரு போஸ்ட்போல் கம்பல்ஷன் இல்லையா? எந்த ரெண்டு கட்சிகளும் எதிரெதிர் சக்திகளா இருந்தவங்க ஒண்ணு சேராம இந்த டெட்லாக்கு விடை கிடையாது. வேற திரு விஜய் விட்டுருங்க, எந்த ஃபார்முலேஷன்லயுமே இந்த மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸ் தேவைப்படுது. இல்ல, எந்த காம்ப்ரமைஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது கூட இது இன்னும் எக்ஸ்ட்ரீம். இப்ப பாருங்க, அவங்க நேச்சுரல் அலைன்னு சொல்லக்கூடிய திமுக கிட்டக்கு காங்கிரஸ் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் பாக்குறோம். ஏன்னா தேர்தலுக்கு முன்பு ரெண்டு குதிரையிலையும் சவாரி பண்ணிட்டு எந்த பக்கம் நமக்கு ஆதாயம் இருக்குமோ அந்த பக்கம் போகணுங்கிற நிலைப்பாட்டுடன் அவங்க திமுக பக்கம் போனாங்கிறத பாக்குறோம். இன்னைக்கு அதுக்கு எக்ஸாக்ட் நிலைப்பாடா இப்ப இவங்க போறாங்க அப்படின்னு உடனே சரி பாதி கிணறு தாண்டிட்டோம், கடைசியில நமக்கு இதுன்னு வரும்போது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்னா ஒரு குரூப்பா அவங்க ஒரு முயற்சி இதுவா ஒரு டைரக்ஷன்ல முன்னெடுக்கிறாங்க. எங்களுக்கு நாங்க எல்லாம் ஒன்னாதான் வருவோம். இப்போ கம்யூனிஸ்டுகளும் பிசிகா போன்ற கட்சி, அதுலயும் கம்யூனிஸ்ட் ஆதரவை தெரிவித்த பிறகு பிசிகா இப்போ எதுவுமே சொல்லாம இருக்காங்க. அப்படிங்கும் போது நமக்கு பின்புலத்துல என்ன நடக்கிறதுங்கிறது ஓரளவுக்கு தெரியும். ஆனா இந்த இழுபறி அப்படிங்கிறது இதுவரைக்கும் எல்லா திசைகளிலுமே குதிரை பேரங்கள் நடந்து வருகிறது. நேற்று இரவு காட்சியை பார்த்தோம். சில விஷயங்கள் வெளிப்பட்டிருக்கிறது, பல விஷயங்கள் வெளிப்படாமல் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. நம்ம புதிதாக வரக்கூடிய கட்சி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு எல்லாரும் நம்பி ஒரு ஓட்டு போடுறாங்கன்னாக்க அங்கேயும் மாற்றம் இல்ல, அத வெறும் தோற்றம் மட்டும்தான் மாற்றம், உண்மையிலேயே பிஹைண்ட் த சீன் அப்படி எல்லா இடத்தையும் நடக்கிறது போலதான் நடக்கும் அப்படின்னு ஒரு நிலை வந்தால் அப்போ மக்கள் தானே ஏமாந்தாங்கன்னு சொல்லணும். சார், இப்போ அது டிவிகே ஃபார்மேஷனோ டிஎம்கே ஃபார்மேஷனோ ஏடிஎம்கே ஃபார்மேஷனோ வேற எந்த ஃபார்மேஷனோ ஒரு ப்ரீபோல் அலையன்ஸில் ஆட்சி அமைக்க முடியாது. அதுதான் இந்த மேண்டேட்டோடைய விளைவு. ஏதோ ஒரு வகையில் போஸ்ட்போல் காம்ப்ரமைஸ், போஸ்ட்போல் ரீஅலைன்மெண்ட் வந்தாதான் இந்த டெட்லாக்கு தீர்வு. ஆமா, அது எப்படி நகரும் நினைக்கிறீங்க? இப்போ என்ன ஒரு பாசிபிலிட்டி பேசப்படுதுன்னா, இப்ப இந்த சூழல் கருதும் போது போய் முடியும்னு நினைக்கிறேன். இப்ப ஹங்க அசம்பிளிங்கிற இதுல சிச்சுவேஷன் நம்ம வந்தபோது அடுத்த கட்டமா இந்த யாருமே ஒரு நம்பர்ஸை எப்படி கொண்டு சேர்க்க போறாங்கிற நிலைமையில இப்போ இது எங்க போய் முடிய போகுதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ரீடிங் என்னன்னா, நிச்சயமா இது
ஜனாதிபதி ஆட்சியை நோக்கி போகும் அப்படிங்கறதாகத்தான் தெரிகிறது. ஏன்னா ஒரு கிளியர் அதுவுமே சப்போர்ட்டை கொடுக்கறதுல ஒரு குளறுபடி பாத்தீங்கன்னா வந்து முன்னுக்கு பின்முரணாக சப்போர்ட் லெட்டர் கொடுத்திருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த சப்போர்ட் லெட்டர் கொடுக்கப்படல அப்படின்னு மறுக்கிறாங்க. IUML அதே மாதிரி பின்வாங்குறாங்க. இந்த மாதிரி முன்னும் பின்னுமாக விஷயங்கள் போய் கொண்டிருக்கிறது. கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் பாத்தீங்கன்னா 2 குதிரையிலையும் டிராவல் பண்ற மாதிரி, நாங்க வந்து ஜனநாயகத்துக்காக இங்க சப்போர்ட் கொடுப்போம், ஆனா வந்து எங்களுடைய கூட்டணி வந்து இன்னொருத்தர் கூட தொடரும் அப்படின்னு தாவேகாவோட ஆதரவு திமுகவோட கூட்டணி, இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. அதான் வித்தியாசமா இருக்கு, அதான் சொல்றேன். சோ இதுல பல கட்சிகள் வந்து எக்ஸ்போஸ் ஆகி போறாங்கிறத நம்ம பாக்குறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.